இன்ஸ்டண்ட்டாக கம்காட் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கம்காட்ஸை செடியிலேருந்து பறித்ததுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சி ஈரம்லாம் போகிற அளவுக்கு காத்தாட வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதை 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துடுங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணுறச்ச அதில் விதைகள்லாம் வரும், அந்த விதைகள்லாம் எடுத்துடுங்க. இல்லைன்னா ஊறுகாய் கசந்து போயிடும். அடுத்து ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடுகும் வெந்தயமும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கம்காட்டில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பொடியிலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஸ்வீட்னஸுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு சின்ன பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்து இந்த தாளிப்பை அப்படியே நம்ம கலந்து வச்சுருக்க கம்காட்டில் சேர்த்துடுங்க. அவ்வளோதாங்க, கம்காட் ஊறுகாய் ரெடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கம்காட்டுக்கு பதிலாக லைம் ஒரு லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.